வணக்கம் நண்பர்களே. சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் பேரஷத்து பாட பார்க்க போகிறோம். பாஷா போர்ஷன்ஸை திரும்பி பார்க்க போகிறோம். பேரஷத்தில் ஆதியிலே அப்தோரா பகுதிகளை பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏசாயா 42வது அதிகாரம். இதில் வந்து கோரேஸ் ராஜா அவனுக்கான ஒரு உவமை சொல்லப்படுகிறது. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர் அப்படிங்கிற மாதிரி பேசுது. இது வந்து கோரேஸ் ராஜாவுக்கான பதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெறிந்த நாணல் அப்படின்னு சொன்னால், நாணல் ஒரு ஒரு பயிர். அது வந்து இந்த தென்னம்பாலை பார்த்துருக்கீங்களா? தென்னம்பாலையை நீங்கள் வந்து பாலையாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 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 பகுதியாக இருக்கும். அதை நீங்கள் நாராக பிரிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய பகுதியாக இருக்கும். நீங்கள் அதை வைத்து கூரை முனையலாம், கூரை கட்டலாம். அது மாதிரி இது வந்து இந்த நாணல் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அதாவது நாணல்னா புல், அது ஒரு மாதிரி புல். அதை வச்சு கோரை பாய்களை பாய் பின்னலாம். ஸோ அப்படி ஒரு நாணல் பயிர் அப்படிங்கிறது ஒரு புல் வகை பயிர். இதில் வந்து கொஞ்சம் புல்லாங்குழல் மாதிரி பெரிய நாணலும் இருக்கும், சிறிய நாணல்களும் இருக்கும். அதை அறுக்கவும் செய்யலாம், நீங்கள் வந்து அப்படியாகவும் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நெறிந்த நாணல் சொல்லும்போது அது வந்து காஞ்சி போன நாணல். ஆமாம், அது காஞ்சி போயிருந்தாலும் அது வந்து கட்டப்படுவதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்க. நாணலை வந்து பயனில்லாமல் போகாது. அது வந்து காய்ந்து போய் அழகில்லாமல் போனாலும் கூட அதை நீங்கள் வைத்து கட்டலாம், அதை நீங்கள் இசைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் நெருங்க நாணலை முறிக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அவர் ஏன் நெருங்க நாணலை முறிக்க மாட்டார்ன்ற, அப்போ துண்டு துண்டா ஆன நாணலை அவர் ஒன்று சேர்த்து ஆண்டவர் கூரை கட்டி கொள்ளுகிறார். அதாவது நம்ம வாழ்க்கை இப்படி பிச்சு பிச்சு போயிட்டா கூட, பீந்து போன வாழ்க்கையாக இருந்தாலும் கூட ஆண்டவர் அதை சரி செய்கிறார், அதை எடுத்து கட்டுகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதத்தில் நம்ம பார்க்குறோம். சரி, ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்குள்ள ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். ஸோ நெறிந்த நாளலை நான் கட்டுவேன்னு ஆண்டவர் அப்படி சொல்கிறார். ஸோ அப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணுமாண்ணா? ஆமாங்க. என்னடா இப்போ தான் ஒரு ஒரு போதகர் வந்தார் நம்மள்கிட்ட, பேசினார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் மேற்கொள்ளணும்னா அதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு. சரி, நம்ம சத்சங்கத்துக்கு வருவோம். தர்மராஜன் சூதாடி, அதானே கதை. இப்போ நீங்கள் துரியோதனாதிகள் சூதாடின்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்குது. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம பானோம்னா, நம்மளை கேட்டோம்னா, அவன் வந்து பெரியப்பாவால் அழைக்கப்பட்டான், விருந்துக்கு அழைக்கப்பட்டான். அவன் சூதாட்டத்துக்கு தான் வரணுங்கிறது அவன் சொல்லப்படலை. அப்படியே இருந்தாலும் விருந்துக்கு அப்புறம் அது நடக்குங்கிறது அவன் சம்பிரதாயம் தெரியும். ஆனாலும் கூட அவன் பெரியப்பாவின் அழைப்பின் பேரில் தான், அதாவது அஸ்தினாபுர அரசனின் அரியனின் அழைப்பின் பேரில் தான் அவன் போனான். ஆனால் அவன் வந்து இந்திரபிரசத்தின் மகாராஜா. இந்திரபிரசங்கிறது இப்போ வந்து பெரிய உலக ராஜ்யமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவன் வந்து அஸ்வமேத யாகம் வந்தது, பெருங்க ராஜசீய யாகம்லாம் அவன் செய்து அவன் வந்து பெரிய ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறான். ஆனாலும் இப்போ வந்து அஸ்தினாபுரங்கிறது சிறிய பகுதி தான். இப்போ நீங்கள் வந்து சூதாடணும்னா யார் கூட சூதாடணும்? ஸோ இப்போ தகுதி படைத்தவங்க ஒத்த நிலைமையில் இருக்கிறவங்க தான் சூதாடும். இப்போ ஒரு ஒரு பெரிய பெரிய மனுஷால் வந்து ஒரு வீட்டு வேலைக்காரங்கிட்ட சூதாட முடியாது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஒத்த மனிதர்கள்ட்ட தான் நம்ம சூதாட முடியும். அதாவது ஒருவேளை நமக்கு தகுதியின் அடிப்படை வந்து எதை வச்சு அளக்கப்படுதுங்கிறது முக்கியம். நம்மளோட அறிவின் செயலில் நம்ம வந்து ஒன்றுபட்டிருந்தால் இது என்ன சொல்கிறது, அந்தஸ்து ஒரு விஷயமா இருக்காது. இவ அறிவாளி, இவ அறிவாளி. ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறோம். ஸோ அதனால் அது வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் யார்கிட்ட இருந்தும் கற்கலாம். நீங்கள் சாதாரணமான எளிமையானவர்கள்கிட்டையும் கற்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதுக்குன்னு நீ வந்து அவங்க கூட போகவே கூடாதுன்னு நீங்கள் போய் தேடி கற்றுக்கொள்ள வேண்டிய மனிதர்கள் இருக்கிறார்கள், எளிய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாரு. நெருங்க நாணல்ங்கிறது ஒரு கூட்டு தகவல் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ ஒரு கூட்டு தகவலை தேவன் ஏற்படுத்துகிறார். ஸோ நெருங்கி நாங்கள் அங்கங்கே பிஞ்சு போயிருக்கிற விஷயங்கள்லாம் அவர் ஒன்று சேர்க்கிறார், கூட்டி அதை கட்டுகிறார். அதை முடிக்க மாட்டார். அதை முடிக்க மாட்டார்னா அதை அப்படியே விட்டுட மாட்டார், எல்லாத்தையும் எடுத்து கட்டுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அப்போ மங்கி எறிகிற திரினா இங்கே வந்து ஒரு நாடக மேடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்து நாடக மேடைன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இந்த இதுதான் வச்சுருப்பாங்க, லேந்தரன் விளக்கு தான் வச்சுருப்பாங்க. அந்த விளக்கை பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்ச நேரத்தில் அணையும், எண்ணெய் தெரிஞ்ச பிறகு அணையும். ஆனால் நாடகத்தின் முடிவிலே அது கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கின் ஒளியை குறைத்து கொண்டு வருவார்கள். உச்சக்கட்டம் வருகிறது, அதாவது இறுதி கட்டம் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த 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 நாடகத்தை முடிக்கிற தருவாயில் விளக்கொலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வரும். ஆனால் ஆண்டவர் இப்படி ஒரு நாடகத்தனத்தை கூட ஆண்டவர் முடித்து வைக்க மாட்டேன். எல்லா தகவலும் தெரிந்த ஒருவரால் தான் நாடகத்தை மறுபடியுமாக தொடர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆண்டவர் அடுத்த காட்சிக்கு கூட தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ஆண்டவர் தகவல்களை தெரிந்து கொண்டவர், அவர் வந்து மறதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லுங்க. இது கோரேஸ் ராஜா அப்படி மறதி இல்லாமல் இருந்தானா, பிஞ்சு போயிருந்தாலும் எடுத்து கட்டுவானா, ஸோ அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு உண்மையுள்ள சகோதரன், அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா தர்மராஜன் ஒரு உண்மையுள்ள சகோதரன். ஆனால் அவன் வந்து பெரியப்பா கூப்பிடுறார், தம்பி வீட்டுக்கு போகிறோங்கிற மாதிரி ஏமாந்து போய் விட்டான், அப்படிதான் கதை வர்றது. ஆனால் நீங்கள் பாருங்கோ, அவன் சூதாடினான், தன் மனைவியை பணையம் வைத்து இழந்து போனான். ஆனாலும் கூட இப்போ களத்தில் சண்டை நடக்கிறது, துரியாதராதிகள் 99 பேர் செத்து போயிடுறாங்க, இவன் மட்டும் இருக்கான், துரியோதனன் மட்டும் இருக்கான். துரியோதனனுக்கு ஏதோ ஒரு வரம் இருக்கான், அவனோட உடம்புல எல்லா பகுதியும் ரொம்ப இரும்பு மாதிரி இருக்குமா, அந்தரங்க பகுதி மட்டும் கொஞ்சம் பலகீனமாக இருக்குமா. ஏன்னா அவன் வந்து அதை வந்து கொஞ்சம் மறைச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான், என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் அவன் போய் அந்த குருஷேத்திரத்திலே ஒரு குளம் இருந்துதான், அந்த குளத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்தானான். யார்? துரியோதனன். யார்? அஸ்தினாபுர இளவரசன் களத்துக்கு வந்திருக்கான், பங்காளி சண்டை நடக்கிறது, ஆனாலும் இவன் குளத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அப்போ வந்து யுதிஷ்டிரன் பார்க்குறார், இந்த குளத்துக்குள்ளே இருக்கிறவன்ட்டு பேசுகிறார், தம்பியே நீ வெளியே வரணும், நீ வந்தே ஆகணும், நான் உன்னை விசாரிக்கிறேன், நீ வந்தாகணும், எங்களோடு நீ போராடி ஆகணும், நீ வந்து சத்திரியன், உண்மை வீரன் அப்படின்னு நீ நிரூபிக்கணும். இதெல்லாம் தேவையா? அவன் உண்மை வீரனா? இல்லை, அவன் 100 பேரை கொண்டுட்டு வந்தான், இவங்க 5 பேரை அழிக்கிறதுக்கு. ஸோ அப்போவே அவன் வீரன் இல்லை. ஆனாலும் இந்த நெறிந்த நாணல், இந்த மங்கி எறிகிற அந்த நாடகத்தின் முடிவு கட்டத்திலும் கூட தேவன் அந்த அளவுக்கு ஒரு சகோதர இதை, அது ஒரு பாரம்பரியத்தின் விஷயத்த, ஒரு உண்மை விஷயத்த, ஏதோ அவன் ஒரு வீரன், துரியோதனன் ஒரு வீரன்கிற மாதிரியான ஒரு செயலை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு யுதிஷ்டராஜன் வெளியில கூப்பிடுறான். ஆக ஏதோ பெரியப்பா கூப்பிட்டாரு, பகடை ஆடணும், சூதாட்டம் நடந்தது, தம்பி ஏமாத்தினான், அதெல்லாம் வேற விஷயம். அப்போ நடந்தது, பாஞ்சாலி அவமானப்பட்டா, இதெல்லாம் ஓகே, சரி. ஒரு சூதாடி மறுபடியும் சூதாடணுமா? ஆமாம், அவங்க அந்நியாத வாசம் பண்ணாங்கோ, அது பேர் என்ன, மத்திய தேசமாக, அது அங்கே இருந்தாங்கோ, ஒரு வருஷம் அங்கே மறைஞ்சு போயிருந்தாங்க. ஆனால் அங்கே அவன் என்ன வேலை பண்ணியிருந்தான்னா, அந்த ராஜாவுக்கு இவன் சூதாடணும், இவன் வந்து சூதாடுறதுக்கு துணை இருக்கணும். அதாவது சூதாடி தோத்து போகிறதுங்கிறது ஒரு கலை. அப்போதான் வந்து எதிராளிக்கு ஒரு உற்சாகம் வரும். ஸோ அப்போ அந்த ராஜனை அவன் வந்து சூதாடி அவனை ஜெயிச்சு அவன் வந்து ராஜாவை ஜெயிக்க விட்டு இவன் கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணின்னு இருப்பான் அந்த நேரத்தில், ஒரு அந்தரங்க அதிகாரியா. அதே நேரத்தில் இந்த மாதிரி விளையாட்டு, சூது விளையாட்டுங்கிற விதத்தில் அந்த ராஜாவோட அவனை ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தான். இது மாதிரியான தொடர்பில் நான் வந்து இந்திரபிரஸ்தத்தில் இருந்தேன்னு சொல்லி அவன் வந்து வந்தான்.
வந்தான். ஆனால் அதே சமயத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் எந்த சூதாட்டத்தில் தோற்று போனானோ அதே சூதாட்டத்தை அவன் வந்து யோசிக்கல பாருங்க. நம்ம மறுபடியும் பகடையை தொடுறோமே, நம்ம பொண்டாட்டியை வச்சு ஏமாந்து வந்தானே, மறுபடியும் இதை செய்கிறோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனிடத்தில் இல்லை. ஏன் ஏன் ஒவ்வொரு தடவையும் தொடும்போதும் சகோதரன் இப்படி பண்ணானே அப்படிங்கிற எண்ணம் வராதா? துரியோதன மேலே கோபம் வராதா? இவன் எப்படி ஒரு வருஷம் அப்படி சூதாடிக்கிட்டே இருந்தான்? ஏன்னா அவனுக்கு அது வேற வழி இல்லை. அவன் பிறப்பு, அவன் சத்திரியன், அவன் சூதாடுவான். அவன் சத்திரியன், அவன் களம் பார்ப்பான். களமும் சூதாட்டமும் ஒரே மாதிரி இருக்கு அவன் வாழ்க்கையில. சகுனி அதைத்தானே செய்து கொடுத்தான். இது வந்து சூதாட்டம்னு நினைக்காத, இது களம் நானே அப்படின்னா. அப்படியே ஒரு இந்த செயலை அவன் வந்து சூதாட்டத்துக்குள்ள கொண்டு வந்தான். சரி, எப்படியோ இப்போ காலம் வந்துடுது. சரி, அப்போ 5 பேரை வச்சு இழந்தான், தம்பிகளை வச்சு இழந்தான். இப்போ இழக்கலாமா? மறுபடியும் கொடுக்கலாமா? எந்த புத்தியான மனுஷனும் கொடுப்பானா? தன் சகோதரர்களை சீட்டு போடுபவன் எப்படியான ஒரு ராஜன், எப்படியான ஒரு அதிபதி, என்ன அதிபதித்துவம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது? நீங்கள் யோசிக்கணுமோ இன்னும். இப்போ அதிபதித்துவத்தை பற்றியோ ஆண்டவரை பற்றியோ விஷயம் இல்லை. ஆமாம், ஏன்னா இவன் வந்து ராஜசூய யாகம் செய்தான். அதில் வந்து அந்த பரமாத்மாங்கிற அந்த கேரக்டர் கொண்டு வந்து அவன் உட்கார வச்சான். ராஜசூய மேடையில் உட்கார வச்சான். இது வந்து உன்னுடைய தேசம், நீ உருவாக்கினாய் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னான். ஸோ பார்க்கறதுக்கு எல்லாமே இதுவாக இருக்கிற மாதிரி இருந்தது, அற்புதமாக இருந்தது. நியூ எராக பிகன்கிற மாதிரி இருந்தது. ஆமாம், இந்த 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 காட்டு மிராண்டிகள் ஒரு நல்ல வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்கள்ங்கிற மாதிரி இருந்தது. இல்லை இல்லை, நாங்கள் காட்டு மிராண்டி தான் நான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு பங்காளி சண்டை நடக்கிறது சூதாட்டத்தின் பேரில். சரி, இப்போ நீங்கள் மறுபடியும் சூதாடணுமா? இப்போ இவன் என்ன சொல்கிறான், குளத்தில் இருக்கிற துரியோதனை பார்த்து நீங்கள் எழுந்திரிச்சு வரலாம், எங்கள் கூட சண்டை போடலாம் அப்படிங்கும்போது துரியோதனை பேரம் பேசுகிறான். நான் எழுந்திரிக்க முடியாது, வர முடியாது, நீங்கள்லாம் வந்து தப்பானவங்கோ அப்படின்னு குளத்துக்குள்ளே இருந்தே பேசுகிறான். இல்லை இல்லை, நீங்கள் அங்கே 5 பேரில் யார்கிட்ட வேணா நீ போராடலாம் அப்படின்னு துரியோதனன்கிட்ட யுதிஷ்டிரன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். இது சூதாட்டம் தானே. 5 பேரில் யார்கிட்ட வேணா நீ வந்து யுத்தம் பண்ணலாம். ஆனால் களத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, யார் மேலே வேணால் சீட்டு விடலாம், எந்த நேரம் வேணால் நீங்கள் தயாராக இருக்கணும். அந்த ஒரு வாழ்க்கை செயல் தான் முக்கியமோ தவிர உங்களோட அறிவின் செயல் தான் முக்கியமோ தவிர எது அறிவு? ஸோ நான் இப்போ தான் நீதிமொழிகள் படிச்சு கொஞ்சம் உண்டு. அறிவுங்கிறது என்னன்னா, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாதே, அனாதைகள் சொத்து பிடுங்காதேங்கிறது அது அறிவான். ஸோ இப்போ இதுக்கும் ஒரு கார்டியன் வேணும். இப்போ ஆனான்னா ஒரு விஷயம் இருக்குது, அனாதையாக இருந்தாலும் அவன் பணத்தை கூட அவன்கிட்ட கொடுக்க முடியாது, ஏன்னா ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு வாரிசு இல்லை, அவனுக்கு அனாதையாக இருக்கான். அவனை நம்ம வச்சு இது பண்ண முடியாது. அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியாது. வயசாக இருக்கலாம், இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் அவனை அது மாதிரி நடத்த முடியாது. சுதந்திரவாளியாக அவனை நடத்த முடியாது, ஏன்னா அவன் அனாதையாக இருக்கிறான். ஸோ ஆனால் என்ன பண்ணுறது, பல்ல கடிச்சிக்கிட்டு வேலையை பார்க்கணும், பல்ல கடிச்சிக்கிட்டு ஒற்றுமை செயலில் இருக்கணும். ஆனால் அவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, ஏன்னா ஒரு மரண சாசனம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு விடுதலை இருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனால் நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. எதையுமே நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. நன்மை தீமை எதையுமே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு அதுதான் அறிவுள்ள செயல்னு சொல்லுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், ஹேண்டில் பண்ணால் கூட சொல்லிக்கணும், இது ஒன்றுது, இது ஒன்றுது, இது ஒன்றுது, இது ஒன்றுது. ஆமாம், லீகல் டேர்ம்ஸ் எல்லாமே வச்சு இது பண்ணிக்கணும், ஒரு மரியாதையோடு நடத்திக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நம்மளோட ஒரு கரம் இருக்கணும், அவர்களுக்கு ஒரு புத்தியான வாழ்வு வரணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து சொல்லுகிறோம். ஓகேயா? சரி, இப்போ இதெல்லாம் வந்து கோரேஸ் ராஜா செய்வான். அவன் எந்த நாடகத்துக்கும் இது பண்ண மாட்டான், என்ன சொல்ல, பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் அத்தனை நாடகத்தை தெரிஞ்சிருக்கான், அவனுக்கு அந்த உண்மை தெரிகிறது. ஒரு ஆளை பார்த்தானே அவனுக்கு அந்த உண்மை தெரிகிறது. இருக்கலாம், ஆனால் காலம் மாறிட்டு இருக்கு. இங்கே யாரும் சைக்காலஜியோ சைக்காட்ரியோ இல்லை, இங்கே ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் உங்கள் மனசை எடுத்துன்னு வந்து இங்கே பயிற்சி பண்ணி இப்போ அந்த மாதிரியான இதில் இல்லைண்ணா, இல்லை, காலமும் நேரமும் அப்படி இல்லை. அந்த மாதிரியான மன ரீதியான உதவிக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை. நீங்கள் தான் உங்களை சரி பண்ணிக்கணும், நீங்கள் தான் உங்களை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது இப்போ. சரி, இப்போ ஆனால் உண்மையுள்ள சகோதரன் யாருக்காகவும் பரிதவிக்கிறான். ஸோ அப்போ அவன் வந்து நேரம் கொடுக்குறான். ஆமாம், நீங்கள் வந்து
வரலாம், நீங்கள் வந்து பேசலாம், நீங்கள் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் வந்து யோசிக்கணுங்க. நீங்கள் யோசிக்கணும், எதை எப்போ செய்யணுங்கிற ஒரு 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 வரமுறை இருக்குது. ஆமாம், அந்த வரமுறையை கொண்டு நீங்கள் பயன்படுத்தணும். ஆமாம், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கொண்டாட்டமான நாளில் நீங்கள் வந்து பகை பண்ணக்கூடாது. அதுதான் செய்கிறேன். ஆமாம், இப்போ ஒரு விசேஷமான நாளில் நம்ம வந்து பர்சனல் விஷயத்தை செய்யக்கூடாது. ஸோ அதான் சொல்லுவாங்க, பர்சனல் விஷயத்தை செய்யக்கூடாது. அதாவது கல்யாண வீட்டில் கல்யாணம் தான் பேசுவாங்க, ஆனால் துக்க வீட்டில் கல்யாணம் பேசுவாங்க. ஆமாம், ஏன்னா துக்கம் போகணுங்கிறதுக்காக அங்கே துக்க வீட்டில் கல்யாணம் பேசுவாங்களாம். கல்யாண வீட்டில் மக்கள் வந்து தம்பதிகளை பற்றி தான் பேசுவாங்க, அடுத்தவங்களை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து வேலையை பார்ப்போம். அதாவது விட்டு பிரிந்தவர்களே ஒன்று சேர்த்து ஞாபகத்திறனில் கட்டுவது, இது வந்து உண்மையிலேயே இது வந்து ஒருவர் ஒன்று சேர்க்கறதுங்கிறது வந்து ஜீவ விருட்சத்தின் செயல், ஆண்டவரின் அடையாளம். இப்போ வாங்க, நம்ம என்ன பார்த்துன்னு இருக்கிறோம், பெரஷிட் ஆதியிலேயே பார்த்துன்னு இருக்கிறோம். 2 சாட்சிகள். யாருங்க 2 சாட்சிகள்? யூதன் புறஜாதி, இல்லைன்னா புறஜாதி யூதன். ஆமாம், ஸோ யூதன் புறஜாதி, புறஜாதி யூதன், 3 பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தன் யூதன் இருக்கானா, அவன் உடம்புல யூதன். ஒரு புறஜாதி இருக்கானா, அவனும் உடம்புல புறஜாதி. ஒரு புறஜாதி யூதன் இருக்கானா, அவன் வந்து உடம்புல யூதனோ புறஜாதியோ அது வேற விஷயம். ஆனால் அவனுக்குள்ள யூதன்கிற அடையாளம் இருக்கிறது. அதாவது நான் வந்து சகோதர காவலன் அப்படின்னு அவன் சொன்னான். ஆமாம், அவன் எந்த சூழ்நிலையில் சொன்னான், அவங்க அப்பாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணாங்கோ, பென்யமீனை வச்சு பிளாக்மெயில் பண்ணாங்கோ, அந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் அதுவும் போய் தான் சொன்னான். ஆமாம், ஏன்னா இவன் யோசேப்பை குழியில் போட்டது அவனுக்கு யோசேப்புக்கு தெரியாதா? இன்னைக்கு சாம்நாத் பனேகாவா இருந்தாலும் அவனுக்கு மறதி இருக்குமா என்ன? சரி, ஒருவர் மறந்தால் மற்றொருவர் நினைவு கொள்வார். தந்தை மறந்தால் மகன் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பான், மகன் மறந்தால் தந்தை ஞாபகம் வச்சுட்டு இருப்பான். ஸோ இப்போ நம்ம தான் பார்க்குறோம், தோட்டக்காரர்கள்ங்கிற ஓமையை பார்த்தோமோனோ, அதில் வந்து ஒரு திராட்சை தோட்ட அதிபதி தன்னுடைய தோட்டத்தை குத்தகைதாரர்கிட்ட கொடுத்துட்டு வெளியூருக்கு போகிறான். அப்புறம் அவங்க சரியாக குத்தகை தொகையெல்லாம் கொடுக்கல, பதில் சொல்லலைங்கிறதுக்காக தன் மகனையே அனுப்புகிறான். முதல்ல வேலைக்காரர்கள்லாம் அனுப்புனா அவங்களாம் கொலை பண்ணாங்க, தன் மகனையே அனுப்புகிறான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, மறதி தந்தைக்கு வந்து விடுகிறது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தந்தை எதை மறந்து போகிறார், தன் மகனுக்கு ஒரு உயிர் கொலைக்கான ஆபத்து இருக்கிறது, உயிர் போயிடும் அப்படிங்கிற அந்த தகவலை தந்தை மறந்து விட்டார். தந்தை தன் மகனை விசாரணைக்காக கொடுத்து விட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆமாம், இதை வந்து நம்ம வந்து இது அதாவது இது வந்து நடைமுறையில் இது மாதிரியான மறதியான செயல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனாலும் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், மகனும் மறந்து போயிட்டான் பாருங்க, மகனும் மறந்து போயிட்டாங்க பாருங்க. அப்பா சொல்கிறான்னு அவனும் போயிட்டான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, திராட்சை தோட்டம் பறிபோனது அப்படின்னு பார்க்கலாம். திராட்சை தோட்டம் பறிபோகலைங்க, திராட்சை தோட்டத்தினால கிடைக்கிற உங்களுக்கு ஆண்டவருக்கு பலிபீடத்துக்கு செலுத்தப்படுகிற பான பலி தடைப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ இதே வயலில் செஞ்சுருந்தாங்கன்னா போஜன பலி தடைப்பட்டது, இதே மந்தையில் செஞ்சுருந்தாங்கன்னா கூட்ட நிவாரணப்படி பாவ நிவாரண பலி தடைப்பட்டது, அசைவாட்டு பலி, முதற்கனி பலன் எல்லாமே இருக்குது. அதாவது விவசாயம் இது வளர்ச்சின்னு சொல்லும்பொழுது அதில் எந்த விதத்தில் தொட்டிங்கனாலும் அது வந்து நமக்கு ஆலயத்தின் செயலில் வந்துடும். ஆலயத்தின் செயலில் எதுவுமே வரும், ஏன்னா ஆலயமும் உலகம் தானே, அதுக்குள்ளேயும் எல்லாம் தேவையும் இருக்குல்ல. அப்படியான ஒரு செயல் நீ எதை நீ உன் சகோதரனுக்கு செய்தாயோ, யாரை நீ ஏமாத்தணும்னு நினைச்சாயோ, அதை நீ தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துக்கே நீ செய்தாய், தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துக்கே நீ ஏமாற்றி விட்டாய் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வரீங்க, ஒரு போட்டி போடுறீங்க, என்கிட்ட போட்டி போடலைங்க, ஆலயத்தோடு போட்டி போடுறீங்க, அந்த மாதிரியான ஒரு அத்துமீறல் செயலை நீங்கள் செய்ய போடுறீங்க. ஸோ அப்போ இது நல்லதா, இது சரியா,
இது பெறுகிற ஆலயம் தானே, இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெறும். ஆமாம், நீங்கள் அப்படியே காற்றுல பறக்க விட்டீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீங்களோ அது ஆலய மகிமையிலே நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். அது நீங்கள் ஆலய மகிமையில், ஆலயத்தின் ஒழுங்குமுறையில், ஆலயத்தின் செயலில் தான் நீங்கள் கொடுக்கணுமோ தவிர, நீங்கள் அதோட சுத்திகரிப்பின் செயலில் தான் நீங்கள் கொடுக்கணுமோ தவிர, அப்படி கொடுத்தாதான் அது ஆலயம் பெற்றுக்கொள்ளுமோ தவிர, நீங்கள் தப்பான முறையில் நீங்கள் வந்து செய்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாதை உண்டு. ஆமாங்க, கண்டிப்பாக ஒரு வாதை உண்டு, கண்டிப்பாக ஒரு 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 குற்ற செயல் உண்டு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆமாம், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சகோதரன் அப்படிங்கிறது, இயேசு உங்களுடைய சகோதரன் அப்படி இருக்கும்பொழுது, ஆண்டவர் உங்களுக்காக மறைத்திருக்கும்பொழுது, ஏன் உங்களுக்கு தேவையில்லாத இந்த சீண்டல் தேவையில்லையோனோ? ஆமாம், மறதி, அதாங்க மறதி, தந்தையின் மறதி, மகனின் மறதி. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வானபலிக்கான செயல்ங்கிறது அவங்க மறந்துட்டாங்க. தோட்டக்காரங்களான ஏன் வச்சுக்க போகிறாங்க? அவங்க ஏன் வச்சுக்க மாட்டாங்க? நமக்கு அது புரியணும். ஆமாம், நம்ம ஏமாற்றப்படல, ஆண்டவரின் பலி தான் ஏமாற்றப்பட்டது, நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், இப்போ உலகமே ஆண்டவருக்கு எதிரான உலகம்தான். ஸோ நீங்கள் தான் பார்த்து பதமாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, ஆண்டவருடைய இலக்கு நாம் மீட்கப்படணும். அதுக்காக தான் ஆண்டவர் தன் மகனையே வானபலியாக அனுப்பினார். ஸோ அப்போ ஆண்டவர் அப்படி பலியாகி மீட்டு கொண்டாரா? இல்லை, ஆண்டவர் பலியாகி தந்தையை சேர்ந்தார். அதுதான் விஷயம். அப்போ மீட்கப்படுவதுங்கிறது, மீட்கப்படணும்னா நீங்கள் பலியாகணும், நீங்கள் விலை கொடுக்கணும். அதே சமயத்தில் ஆண்டவர் உங்களுக்காக பலியானார்னு நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமாம், அவர் தந்தையின் செயலில் இணைந்தாருங்கிறத நீங்கள் அறிக்கப்படும். அப்போ நீங்கள் உங்களை பலியாக கொடுக்கும்போது நீங்கள் ஆண்டவரையும் பெற்றுக்கொள்வீர்கள் சகோதரனாக, அப்புறம் சகோதரனின் தந்தையையும் பெற்றுக்கொள்வீர்கள் தந்தையாக. ஸோ இப்படி எந்த விதமான வாய்ப்புமே இல்லாத செயலில் இல்லை இது வானபலிக்காக வச்சுருந்ததுன்னு ஆண்டவர் சொல்லி, அது உண்மையாக பொய்யாபாது அது சொல்லி வாய்ப்போடு உங்களை அணுகுகிறார். அதுதான் எரிந்த நாணல் வங்கி எறிகிற திரிங்கிற மாதிரி பக்கத்தில் வருகிறது. ஆமாம் ஆமாம், இதில் நாம் என்ன சொல்லணும்? வானபலியின் செயலில் நம்ம என்ன சொல்லணும்? என் சகோதரன் சூதாடி இல்லை, ஹல்லேலூயா, நீங்கள் அதை சொல்லணும். ஆமாம், என் சகோதரன் சூதாடி இல்லை, ஏன்னா அவன் காலத்தை பார்த்தான். இப்போ கடைசி கட்டத்தில் நிற்கிறோம். 5 பேரில் ஒருத்தர் வாங்கோ அப்படின்னு துரியோதனை கூப்பிடுறான். ஸோ இப்போ யாரை நீங்கள் 5 பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சா கூட உனக்கு ஃபுல் ராஜ்யமும் நான் கொடுத்துட்றேன், நான் தோத்துட்டா ஒப்புக்கிறேன் அப்படின்னு. இங்கே 5 பேரும் துரியோதனுக்கு இணையானவர்கள் இல்லை. சிலர் வந்து பலகீனத்தில் இருக்கிறவர்கள் தான், அதாவது பலகீனம் இல்லை, கொஞ்சம் குறைவாக இருக்கிறவங்க தான். இப்போ நீங்கள் வந்து அர்ஜுன்கிட்ட போனீங்கன்னா அவன் வில்லு தான் சண்டை போடுவான். அப்போ வந்து அவன் வந்து துரியோதனை வந்து வில்லை தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ நீங்கள் தர்மராஜன்ட்டு அவன் வந்து ஈட்டி தான் வச்சுருப்பானா. அப்புறம் நகல சவாதம் அவங்கவுங்களோட வெப்பன்ஸ் தான் இருக்கும். இப்போ இவனுக்கான வெப்பன் வந்து வீமன் தான். ஆனால் இவன் வந்து ஒரு நாடகம் பண்ணுறான் பாருங்க. துரியோதனை ஒரு நாடகம் பண்ணுறான். ஏன் அவனுக்கு எப்படி ஒரு துணி வந்துச்சு? ஏன்னா ஒரு சட்டப்படி அந்த அந்தரங்க பகுதியெல்லாம் வந்து கதா யுத்தத்தில் தொடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல்னால பீமனால் என்னை தோக்கடிக்க முடியாது, நான் வந்து என்னை ட்ரிக் பண்ணால் தான் என்னால் தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி துரியோதனை அந்த குளத்துலேருந்து எழுந்திரிச்சு மாறுகிறான். யுத்தம் நடக்கிறது. அப்போ பீமன் துரியோதனனை அவனுடைய அந்தரங்க பகுதியையும் அடித்து அவனை கொல்லுகிறான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் இப்படி தான் சொன்னான். அந்த நாடகத்தில் அவன் சொன்னதை அவன் மறந்துட்டான். ஸோ இப்படி என் தொடையில் வந்து உட்காருன்னு தன்னுடைய அண்ணியை பார்த்து கூப்பிட்டாங்க துரியோதனை. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு மகாபாவி, ஒரு தாயின் ஸ்தானத்தில் இருக்கிறவனை கொண்டு வந்து தொடையில் உட்கார வையின்னு சொல்கிற ஒரு 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 கம்முநாட்டி எப்படி ஒரு வார்த்தை யுத்தத்தை செய்துட்டு
இவன் சபதம் பண்ணியிருக்கான். அதையும் அவன் மறந்துட்டான். அவன் சொன்னதையும் மறந்துட்டான், இவன் சொன்னதையும் அவன் மறந்துட்டான். ஸோ களம் எப்பொழுதோ உருவாகி விட்டது, அதையும் அவன் மறந்துட்டான். ஸோ இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம், குளத்துலேருந்து வெளில வந்துட்டோம். இப்போ இவன் என்ன சொல்கிறான், இப்போ வந்து யுத்த முறைமை கடைபிடிக்கப்பட வேண்டும், நான் பாதுகாக்கப்படணும். நீ பாதுகாக்கப்படணும்னா நீ வந்து உன்னை கடைபிடிக்கணும்னு சொன்னால் நீ வந்து ஒரு 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 தவறான வார்த்தையை பேசியிருக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா அதிபதி மறதியில் இல்லை, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவன்கிட்ட மறதி கிடையாது. அவனுக்கு தெரியும் தன் சகோதரன் சூதாடி இல்லைன்னு. ஆமாம், பீமராஜனுக்கு தெரியும், வீமனுக்கு தெரியும் தன் சகோதரன் சூதாடி இல்லை. ஆமாம், இப்போ யுதிஷ்டிரன் 5 பேரில் யாருக்கையாவது ஒருத்தர் வான்னு சொன்னானே, அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு செயல். ஆமாம், ஆனால் நீ அதை கூட ஒரு புத்தாலித்தனமாக பயன்படுத்தலை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவன் மூர்க்கம் தானே. அப்போ இவனை மூர்க்கத்தனத்தை நம்ம அனுமதிக்க முடியாது. ஆமாம், நீங்கள் ஒரு நல்ல அதாவது ஒரு வாய்ப்புள்ள செயலை கொடுக்கப்பட்டா வாய்ப்புள்ள செயலை நீங்கள் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது சரியில்லை. ஏன்னா இவன் 5 பேரில் ஒருத்தர் சொல்லும் போது இவன் ராஜா கிட்ட தான் சண்டை போடணும், அதுதான் முறை. 5 பேருக்கும் பாஞ்சாலி பத்தினினாலும் கூட தர்மராஜனுக்கு தான் பட்டம ரிஷி, அடுத்தவங்களுக்கு இல்லை. அர்ஜுனன் தான் அவளுக்கு போட்டியில் ஜெயிச்சு கூட்டிகிட்டு வந்தான். ஆனால் அவள் பட்டம ரிஷியாக தர்மராஜனுக்கு மட்டுமே மனைவியாக இருப்பாள்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் கண்ணிகையின் செயல் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நாம் வந்து அந்த கற்பு நெறியை நாம் இந்த நேரத்தில் நாம் அனுசரித்து நெறிந்த நாணலை முடியாதவர் மங்கி எறிகிற திரியை அணையாதவர், அதாவது கதை பகுதியில் ஒரு சிறிய பகுதியை கூட தேவன் விட்டு கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஒரு 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 கடன் செயல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, ஒரு 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 நன்றி கடன் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. நீங்கள் ஹரிச்சந்திர கதை கேள்விப்பட்டிருக்கலாம். அதில் வந்து அவர் வந்து ஒரு ராஜா வம்சம், அது வந்து திருசங்குன்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்காக விஸ்வாமித்திர ரிஷி வந்து ஒரு சொர்க்கத்துக்கு போக முடியாமல் இருந்தது, இந்திரா பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். அதனால் திருசங்குங்கிற ஒரு ஒரு மிட் ஸ்கையில் நடுவானத்தில் ஒரு சொர்க்கத்தையே ஏற்படுத்தி திருசங்குங்கிற அந்த அந்த மகாராஜனுக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து இந்த ஹரிச்சந்திர பரம்பரை. அப்புறம் ஹரிச்சந்திரகிட்ட விஸ்வாமித்திரர் வராது, இந்த மாதிரி நான் உன் பாட்டனுக்கு முற்பிதாக்களுக்கு சொர்க்கத்தையே ஏற்படுத்தி கொடுத்தேன், நீ எனக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறான். இல்லை, என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு ஹரிச்சந்திரர் சொல்கிறான். ஆனால் அதே சமயத்தில் அவன் விற்கப்படுகிறான், அவன் மனைவி பிள்ளைகள்லாம் விற்கப்படுகிறார்கள். அவன் வந்து ஒரு காசி தேசத்தில் ஒரு வெட்டியாங்கிட்டேருந்து பணம் வாங்கி கொண்டு வந்து சேர்க்கிறான். ஸோ அப்போ கதை சூழலில் எப்படி இருக்கிறது? ஆமாம், நம்மக்கிட்ட ஒரு தவறவிடப்பட்ட ஒரு தரவு இருக்கிறது, டேட்டா இருக்குது, மிஸ் டேட்டா இருக்குது. ஆனால் அதுக்காக நாம் வந்து கவலைப்படணுமா? கண்டிப்பாக இல்லை, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளாண்ட ஒரு உண்மை சகோதரன் இருக்கிறார். சரி, உண்மை சகோதரன் தான் இருக்கிறாரு, அப்போ மிஸ் டேட்டா சரியாகும் தானே அர்த்தம். மிஸ் டேட்டா சரியாகுங்க, உண்மை சகோதரன் இது இருக்கிறாங்க. ஆனால் அதை நீங்கள் உங்கள் பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தணும். லெக்கா அது அடுத்த பகுதி. லெக்கா நவாச்சி கஷ்டம். அப்புறம் அதாவது நீங்கள் உங்கள் பிரயோஜனத்துக்காக நீங்கள் பயன்படுத்தணும். நம்ம ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறார். அதன் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு நாமமே கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ ஆண்டவர் ஒரு சூழலாக தான் இருக்கிறார். சுதட்டி நீங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் கோவிந்தராஜன் வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் கோவிந்தராஜனாகவே இருப்பார். நீங்கள் எதுவும் ட்ரபிள் ஆகிக்கிட்டோன்னா நீங்கள் வந்து சபைக்கு வந்து இந்த மாதிரி நான் மனம் மாறிட்டேன், நான் இது மாறிட்டேன் அது மாறிட்டேன் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். உங்கள் பாரம்பரியங்களை உங்களுடைய நடைமுறை சூழலாம் அவர் அனுசரிக்கிறார். ஸோ ஐ கேன் ஃபீல் சம்திங் லைக் தட். என்னால் இதை உணர முடிகிறது. நான் எனக்குள்ளே இருக்கிற அந்த பூர்வீகத்தின் செயலில் நான் வந்து பதில் சொல்கிறேன். அதாவது நீத்தார் கடன் ஒன்று இருக்குது,
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா முற்பிதாக்கள்லாம் உங்களுக்குள்ள இருப்பாங்கோ, அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நீங்கள் வந்து சொர்க்கத்தில் இருக்கும், பரம பலிபீடத்தில் இருக்கும் மாதிரி ஒரு 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 நம்பிக்கை இருக்கிறது. ஸோ இப்போ பரம பலிபீடத்துக்கு நாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்கள் வந்து இந்த இந்த பலிபீடத்தை நீங்கள் பிரசுத்தப்படுத்தும் போது தான் இங்கே என்ன இருக்குது, ஆசாரிய அக்னி இருக்குது, லேவியன் இருக்கிறான், இங்கே வந்து அதாவது நல்ல நாள்ங்கிற அந்த யோம் கிப்பியருங்கிற அந்த பாவ நிவாரண நாள்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பயணம் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் சரியாக அனுசரிக்கும் போது இப்போ பரம பலிபீடம் செயல்படுத்தப்படும். ஆண்டவர் உங்களுக்கு இந்த கதை சூழல்லேருந்து விடுதலை தருவார். உண்மை சகோதரன் உங்களுக்கு கிடைப்பான், அவன் பயன்படுத்துவான். ஸோ இப்போ நீங்கள் எதாக இருந்தாலும் பயன்படுத்தணும், அதுக்கெல்லாம் கால நேரம் இருக்குது, அத்துமீறலாம் செய்யக்கூடாது. ஆண்டவரே தந்தையே இயேசுவே இந்த 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 அத்துமீறல் செயலாம் நீங்கள் நீக்கி போடணும். ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு நீங்கள் அறிவு தரணும் கர்த்தாவே. ஆண்டவரே ராஜா இயேசுப்பா, தெரிந்து நானலை முடிக்க மாட்டேன்னு இந்த கோரேஸ் ராஜா சொல்வது போல ராஜா. ஆண்டவரே ராஜா இயேசுப்பா, விரோதியாக இருந்தாலும் அவன் 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 நான் முடிக்க மாட்டேன்னு சொல்கிறான் ராஜா. ஆனாலும் கர்த்தாவே ராஜா இயேசுப்பா, ஒரு சகோதரனுக்கு ஆண்டவரே ராஜா இயேசுப்பா, ஒரு 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 உண்மையுள்ள சகோதரனுக்கு ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே ராஜா, ஒரு ஒரு அத்துமீறல் நடக்கக்கூடாது ராஜா. நீங்கள் கிருபை பண்ணணும் ஆண்டவரே ராஜா, உங்களுடைய ஆண்டவரே பாதுகாப்பு தூதனை அனுப்பணும் ராஜா. ஆண்டவரே ராஜா இயேசுப்பா, எங்கள் மீதான ஆண்டவரே ராஜா இந்த தாக்குதலெல்லாம் நீங்கள் முறியடிக்கணும், முகம் பார்த்து கடந்து போகணும், எங்களை பாதுகாத்து ரட்சிக்கணும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தை கேட்குறோம் எங்களுக்கு பிதாவே. ஆமாம், இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது. அதாவது இந்த வம்சத்தில் ஸ்ரீராமர் வருகிறார். ஸோ அப்புறம் அவர் என்ன சொல்கிறார், ஏகபத்தினி விரதன். ஆமாம். ஸோ அதனால் என்ன நடக்குது, அதனால் அவர் என்ன பண்ணுறார், அவர் வந்து ஒரு யாகம் ஆரம்பித்தார், அதனால் அவர் செய்ய முடியல, அதனால் ஒரு பொற்சிலை ஏற்படுத்துகிறார். அந்த அதை பார்த்துட்டு வந்த பொண்டாட்டியும் போய் சேர்ந்துடுறார். ஸோ இப்போ பிரச்சனை யாருக்கு, அவ வந்து இன்னொருத்தர் மனைவியாக கன்சிடர் பண்ணப்படுகிறாய். இவன் வந்து ஒரு 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 சிலையை வச்சிருக்கும் போது, ஆமாங்க, நீங்கள் ஒரு எலும்புள்ள மனிதனாக இருந்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டி உங்க கூட இருக்க மாட்டா. நாட் லைக் தட், பட் இட் ஹேப்பன்ஸ் டு பி லைக் தட். வார்த்தை உள்ள ஒரு ஆண்மகன், அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், நீங்கள் பொறுப்பை உங்கள் மேலே போட்டுக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஸோ பொறுப்புள்ள செயலை ஆண்டவர் ஒரு சகோதரன் இடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். ஸோ இங்கே அப்பாவிகள் யாருமே இல்லை. நீங்கள் வந்து இயேசுநாதர்கிட்ட போட்டி போட வேண்டாம். ஆமாம் ஆமாம், அவர் எங்கள் குடும்பத்து மணவாளனாக இருந்தால் கூட நாங்கள் ஒருவரை ஒருவர் சாட்சி இருக்கிறோம். ஆமாம், அந்த 2 சாட்சிகள் அப்படிங்கிற பதத்தில் நாங்கள் ஆண்டவரின் பரிசுத்த ஆவிக்கு சாட்சி கொடுக்குறோம். இதில் பாலின வேறுபாடு இல்லை. நீங்கள் பார்க்கலாம், பலிபீடத்தில் ஒரு சுத்திகரிப்பு நடக்கும்போது பலிபீடத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு ஆடு அடிக்கப்படும். இதை பார்த்தீங்கன்னா இது சம்பிரதாயப்படி கூடாரத்திலிருந்து வரணும். அந்த ஆடு கூடாரம் பிறப்பித்த ஆடுன்னு சொல்கிற மாதிரி கூடாரத்திலேருந்து பலிபீடத்துக்கு பரிசுத்தமாக ஒரு ஆடு வருது. அதை வெட்டி அந்த ரத்தத்தை தெளித்து அதுக்கப்புறம் தான் பலிபீடத்தை குளிப்பாட்டுவாங்க. ஆமாம், ரத்தம் பூசிட்டு அதுக்கப்புறமா குளிப்பாட்டி அதை சரி பண்ணி மகா பரிசுத்தமாக பலிபீடத்தை மறுபடியும் பயன்படுத்துவாங்கோ. அப்போ ரத்தத்தாலும் தண்ணீராலும் சுத்தப்படுத்தப்படுகிற பலிபீடம், இந்த ரத்தம் பாலின வேறுபாடு இல்லை, இந்த ஆட்டுக்கு பாலின வேறுபாடு இல்லை, இது கூடாரம் பிறப்பித்தது அப்படி சொல்கிறாங்க. அப்போ 12 கொடுத்த மகள் சொல்லி ஆண்டாள் சொல்கிறாங்களோன்னு. ஸோ அதுமாரி இப்போ 12 ஆழ்வார்களும் இவளுக்காக கோதாதேவி பெரிய ஆழ்வார், அவளோட பாட்டுக்காக அவளோட அந்த புதிய பாடலுக்காக இப்போ மிரியாம் பாடுறாளோன்னு, குதிரை வீரனையும் நான் ஆண்டவர் மூழ்கடித்தார்னு, அது மாதிரியான ஒரு நல்ல பாடலுக்காக நாம் காத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ அதில் என்ன நடக்குது, இப்போ ஸ்வர்க்கத்தின் கடனை தீர்த்து விட்டேன். ஆமாம், ஆனால் இது யாரை கொண்டு தீர்த்தீர்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
துண்டிக்கப்பட்ட தகவல் இருக்கிற ஒரு மனிதனிடத்துல இருந்தா நான் செய்தேங்க. ஆமா, என்னதாங்க வாத்தியார் சுவாமி, ஆச்சாரியன், போதகர், உம், ஆமா, பெரிய மனிதர் இருக்கலாங்க, ஆசிரியர் இருக்கலாங்க. ஆனா ஆனா சகோதரன்னு சொல்லும்போது எல்லாமே துண்டிக்கப்பட்டதுதாங்க. நம்ம நிலைமையாவது தான் அவர் நிலைமையும் அதுதான். உங்க நிலைமையாவது தான் பக்கத்து வீட்டுக்கார நிலைமையும் எய்த்த வீட்டுல இருக்கு, மாடி வீட்டுல இருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கு. அது மாதிரி கதை தான். இப்போ ஒன்று சேர்ப்பதின் செயல்ல கிறிஸ்து மாத்திரமே வர முடியும், நம்மளை ஒன்றுபடுத்த முடியும். ஆனா கொஞ்சம் ஆத்மீரல் இல்லாம நல்ல நாளின் செயலை நீங்க பொறுத்து நீங்க பேசணும்னா நீங்க வந்து சனிக்கிழமை பேசுங்கோ, தனிப்பட்ட முறையில சந்தித்து பேசுங்கோ. இது பண்ணாதீங்க, காத்துல பறக்கடிக்காதீங்கோ. ஏன்னா அது உங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆமா. ஸோ அது மாதிரியான ஒரு கஷ்டம் இருக்கிறது. ஸோ தர்மராஜன் அத்தனை சகோதர பாசத்தோட அவன் கடைசி நேரத்துல கூட அவனோட துரியோதனோட தூஷணமான வார்த்தைகளையும் அவன் பொறுத்து 5 பேர்ல ஒருத்தர் கூட வான்னு சொல்லி சாய்ஸ் கொடுத்து, அதுல அவன் வந்து அறிவில்லாமல் அவன் வந்து பீமனை தெரிந்து கொண்டதன் காரணமாக அவன் இறந்து போனான். ஆமா, அவன் ராஜனை தெரிந்து கொண்டிருந்தான்னா, தர்மராஜனை தெரிந்து கொண்டிருந்தான்னா, ஒருவேளை தர்மராஜன் தோத்து போயிருந்தான்னா துரியோதனே ஆட்சி பண்ணிட்டு போட்டு. துரியோதன ஆட்சி நல்லா இல்லையா என்ன, நல்லா தான் இருந்தது. ஸோ மக்கள் நல்லா தான் இருந்தாங்க, அது வேற விஷயம். ஒரு பெண் மறதியற்றவள் அப்படின்னு என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்னு சொன்னான். உண்மையிலே அது அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய் பாவத்தை நான் பாவம் பண்ணேங்கிறத அவள் ஆரம்பத்துலேருந்தே மறக்காமல் இருக்கா. அது சாத்தான் இருக்கான், இது வந்து ஆதாம் வளர்த்த விருச்சம், நம்ம வேற வழி இல்லாமல் மானக்கேடு இல்லாமல் போகணுமேனு குடும்பம் நடத்தணுமே அப்படின்னு போய் அதை பிடிச்சிட்டு வந்த அதை சாப்பிட்டாள் அந்த பெண். ஸோ அப்போ அவளோட கற்பு நிறை இன்று வழிபீடத்தில் இடப்படுகிறது. யாருக்காக? அத்துமீறல் செய்த உங்களுக்காக. ஆமாங்க, நீங்க போட்டி போடுறீங்கோ. யார் கூட போட்டி போடுறீங்கோ? ஒரு துண்டிக்கப்பட்ட தகவல் இருப்பதாக உங்களுக்கு ஒரு கற்பனை. அது தவறுங்க. துண்டிக்கப்பட்ட தகவலை இயேசுநாதர் அலோ பண்ண மாட்டார். அவர் பேசுவார். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். அந்த இஸ்ரேலை காக்கிற மிகாவேல் தூதனை கொண்டு வருவார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஏன் இந்த பைத்தியம்? அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் டைம் ஃபார் யூ. நான் எனக்கே நல்ல பதில் சொல்ல முடியல. அது சொல்லுங்க. ஸோ த ரியல் ஒரு ஆசாரிய சிக்ஷை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சொர்க்கம் உங்களோட இருக்கிறது, உங்களுக்கு ரதம் வர்றது, உங்களுக்குள்ள அற்புதம் நடக்குது. ஸோ அப்போ நீங்கள் சந்திக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் ஆசாரியம் சிச்சைப்படுத்துகிறான். நீங்கள் பயன்படுத்தணும், நீங்கள் ஓடணும், ஒடியாடணும், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ஆசாரியம் சிச்சை பண்ணுறான். தேவாலயம் சிச்சைப்படுத்து, அது கூடாரம் சிச்சைப்படுத்துகிறது. அதில் இந்த ஆடு பிறந்து வருகிறது, பலிபீடம் மகாபரிஷ்டமாகிறது. அதில் அக்னி இடப்படுகிறது, பாவ நிவாரணம், குற்ற நிவாரணம் நடக்கிறது, ராஜாவின் பானபலி நடக்கிறது. இதுதான் செயல். ஸோ இப்போ நம்ம ராஜாவின் பானபலி வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? எனக்கு அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசை இல்லை, அவன் இயேசுநாதர் கூடயே இருக்கட்டும். ஹல்லேலூயா. அது சத்சங்கம். நன்றி நண்பர்களே.